ஹாய், இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோனால நான் ஒரு மோட்டிவேஷன் பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், என்னென்னா பெரிய சக்ஸஸ் ஆன பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் அதே இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் அவங்களுக்கு டேலண்ட் இல்லையோ, இல்லை அவங்களுக்கு லக் இல்லையோ அப்படிங்கிறதுல கிடையாது. ஸோ ஒரே விஷயந்தான், அவங்கள்ட்ட ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சக்ஸஸ் ஆனவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டெப் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷனே கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பேரோட லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சக்ஸஸே இருந்திருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜிம்முக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் நாளைக்கு போவோம், நாளை கழிச்சு போவோம்னு சொல்லி தள்ளி வச்சுருவாங்க. ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை, கரெக்டான டைம் கிடைக்கட்டு, ஸோ இந்த டைமில் நம்ம ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு பிஸ்னஸையும் தள்ளி போடுவாங்க. ஸோ அதே போல் நீங்கள் அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். இப்போ என்னையே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் நான் அதுக்கான ஸ்டெப்பே எடுக்கலை. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நான் அதுக்கான ஸ்டெப்பை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களில் ஸ்டக்காகி நிற்பாங்க. ஸோ ஸ்டக்காகி நிற்கிறனால தான் அந்த சக்ஸஸே இருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட் டைம் வேணும், எல்லாமே இருக்கணும். நமக்கு கேமரா இருந்தால் தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும், நம்ம ஜிம்முக்கான ட்ரெஸ் வாங்கினா தான் நம்ம பண்ண முடியும். இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய தாட்ஸ் நிறைய பீப்புள்ஸுக்கு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், பெர்ஃபெக்ட் டைம்னு ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது. உங்களுக்கான விஷயத்த நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். ஸோ அப்போந்தான் அந்த சக்ஸஸே கிடைக்கும். உங்களுக்காண்டி இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். கடலோரத்தில் இருக்கிற ஒரு மீனவனை நிற்கிறான். ஒரு கடலோரத்தில் ஒரு மீனவன் நிற்கிறான். அந்த மீனவன் அந்த கடலில் உள்ள அலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ அந்த அலைகளில் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த அலைகளில் ஓயவே இல்லை. அவன் நினைக்கான், சரி அந்த அலைகளில் ஓஞ்ச பிறகு நம்ம போய் மீன் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு அந்த அலைகள் ரொம்ப நேரமாக அது ஓயவே இல்லை, அப்படியே இருக்கு. அப்போ அவன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறான், அலைகள் என்றைக்குமே ஓயறது கிடையாது. ஸோ நம்ம தான் ஸ்டெப் எடுத்து படகை எடுத்துகிட்டு போய் அதை கடந்து போய் நம்ம மீனை பிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வாரான். ஸோ அவன் அந்த படகை ஓட்டிட்டு போகிறான், அந்த மீனை பிடிக்கிறான், அந்த மீன்கள்லாம் பிடிச்சி அவன் கரைக்கு கொண்டு வந்துடுறான், அந்த மீனெல்லாம் விற்கிறான். ஸோ அந்த இடத்துல அவன் எடுக்கிற அந்த டிசிஷன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவன் எடுக்கிறனால தான் அவனுக்கு சக்ஸஸே கிடைக்கும். சக்ஸஸ் எதுனா மீன் தான் சக்ஸஸ். அவனுக்கான விஷயத்த அவன் அந்த இடத்துல அடைஞ்சிடறான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டெப் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸே கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, சக்ஸஸுங்கிறது ஒரு முயற்சியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த அலைகள் மாதிரி பிரச்சனையே இல்லாமல் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. பிரச்சனையோடு கடந்து நீங்கள் முன்னேறி போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த சக்ஸஸே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யார் அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன செய்யணும், நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு கழிச்சு செய்யலாம், இப்படி ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் தள்ளி தள்ளி வச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், தயவுசெய்து மாற்றிடுங்க. நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கே செய்யுங்க. அதுதான் உங்கள் லைஃப்பை மாற்றும், பெரிய சக்ஸஸுக்கு கொண்டு போகும். ஸோ இது என்னோட வீடியோனால நான் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் பற்றி நான் சொல்லியிருக்கேன். என் லைஃப்பில் நான் இன்றைக்கி ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது பற்றி உங்களுக்கு தேவைப்படுது பேசணும் அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என் சேனலில் நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ்.